இவங்க என் பொண்ணு. இவங்க பேர் தர்ஷினி. இவங்க 10ஆம் வகுப்பில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. 471 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்களை வந்து மாடர்ன் ஸ்கூலில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக நாங்கள் போய் கேட்டோம். ஆனால் இதை விட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, கிடைக்கும்னு ஏற்கனவே படிக்கிறப்பே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு ஏற்கனவே போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டாங்க. மார்க் அதுமாரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுனால கிடைச்சிரும்னு நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் கிடைக்கல. இவங்களுக்கு பதில் 93 மார்க்கு கம்மியாக இருக்கிற பையனுக்கு கிடைச்சிருக்கு. அதை போய் நான் கேட்டேன், எப்படி சார் இது கம்மியாக இருக்கிற பையனுக்கு கிடைச்சிருக்கு, இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வேறு வந்திருக்காங்க, தேசிய திறனாய்வு தேர்வில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க, அட்டன்ஸ் படி பார்த்தா அதுவும் ஃபஸ்ட்டு, ஒரு நாள் கூட லீவும் போட்டதில்லை, இவங்களுக்கு ஏன் சார் கிடைக்கலன்னு கேட்டதுக்கு சரியான காரணமும் சொல்லலை. நாங்கள் சிஓ ஆஃபீஸும் போய் பார்த்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி நாங்கள் எதுவும் கொடுக்கறது கிடையாது, சென்னையிலேருந்து வர லிஸ்ட்டு தான், அதை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னவங்கள தான் நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மனு இது வரைக்கும் இப்போ கொடுக்குறது 3வது பெட்டிஷன். 2 மனு கொடுத்துட்டேன். 2 மனுக்குமே எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. போன தடவை அப்புறம் 1100 அடித்து கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சிஓ ஆஃபீஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா, சுகப்பிரியாங்கிற மேடம் தான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே தான் கேட்கணும்னு சொன்னாங்க. அதான் 3வது பெட்டிஷனும் கொடுத்துருக்கேன். இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் கொடுக்கறது கிடையாது, சென்னையிலேருந்து வர்றது தான், நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு படி நாங்கள் அங்கே மாடர்ன் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அது வந்து மார்க் அடிப்படையிலலாம் கிடையாது, இவங்க வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி அவங்க சென்னையில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் கேட்டேன், எப்படி சார் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ரொம்ப கம்மியாக எடுத்த பையனுக்கு கிடச்சிருக்குன்னா எப்படி சார் அது கிடைக்கிதுன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் இல்லைப்பா, அவங்க வந்து இதுமாதிரி கல்வித்துறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுமாரி ரொம்ப இந்த வருஷம் பசங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, அதனால கம்மி மார்க் எடுத்த பசங்களெல்லாம் இந்த வாட்டி மாடர்ன் ஸ்கூலில் இதுமாதிரி பெஸ்ட்டு ஸ்கூலில் போட்டு அவங்கள தேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதுமாரி தேசிய திறனாய்வு தேர்வில் பாஸ் ஆனதுக்கும் வருடத்துக்கு 12,000 ரூபாய் வரணும். இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ₹1 கூட வரல. இவங்களோட எக்ஸாம் எழுதின பொண்ணுக்கு திருச்சியில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் ஃபோன் அடித்து கேட்டப்போ, ஏன் எனக்கு வருது உனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு ஏறலாம், சில பேருக்கு ஏறாமலும் போகலாம், ஏன்னா அது மத்திய கவர்மெண்ட் கொடுக்குறது, எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைப்பா, நாங்கள் வேணால் அனுப்புகிறோம், டெல்லிக்கு அனுப்புகிறோம், அதையே தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அது ரீசனும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறப்போ ஒருத்தங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்டால் அதுக்கும் ஆன்சர் இல்லை. உங்கள்கிட்ட அது மனு கொடுத்துருக்கேன், ஒன்றும் சொல்லலை. அவங்களும் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே சொல்லலை. வாங்கினாங்க சிஓ ஆஃபீஸில், அவங்க யார்கிட்ட கொடுக்கும் 2 மனு யார்கிட்ட கொடுத்தோமோ அதே வாங்கி அவங்கள்ட்டே தான் கொடுத்தாங்க. அவங்களும் சரியாக பதில் சொல்லலை. இதுக்கு மேலே மனு கொடுக்குற மாதிரி இல்லை சார், முடியல. அவங்க பாவம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. நான் ஒரு மாட்டுறதுனால என்னாலையும் அலைய முடியல, எனக்கும் உடம்பு நல்லா இல்லை, அதனால் வேறு ஸ்கூலில் ஒரு 15 நாள் ஸ்கூலே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ கிடைச்ச ஸ்கூலில் போய் சேர்க்கறதுக்காக நல்லா படிக்கிற பிள்ளைய போய் ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்தாவணுமேங்கிறதுக்காக நான் கொண்டு போய் பணங்குடிங்கிற ஸ்கூலில் கொண்டு போய் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன்.